நிறைய பிரைடு என்ன பண்ணுவாங்க, மணப்பெண்கள்லாம் ஒரு 1 வீக்கில் எனக்கு கல்யாணம் இருக்குது, எனக்கு வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுங்க, என்னோடய மேக்கப் வந்து அப்போ தான் எனக்கு ஃபேஸில் வந்து நல்லா செட் ஆகும், என்னோடய பாடியை வந்து நல்லா ஷைனிங்காக கொடுங்க, எனக்கு ஸ்கின் ஃபுல்லாகவே பிளாக் மார்க்ஸ் இருக்குது, கருப்பு கருப்பாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டிப்பாக வந்து கஷ்டம்தான். ஒரு பிரைடு அப்படின்னா பிஃபோர் 2 months வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நான் வீட்டில் இருந்தே ஒரு பிரைடு பண்ணக்கூடிய ஒரு மசாஜாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்க்ரப் இருந்தாலும் சரி, இதை நான் சொல்கிற இந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சியா சீட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணுன்னா 1 ஸ்பூன் வந்து சியா சீட்ஸ் போதும். ஒரு பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 25 கிராம் வந்து சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 25 கிராம் சியா சீட்ஸை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லி டைப்பில் வரும். இந்த ஜெல்லி டைப் ஆஃப் சியா சீட்ஸை என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடிக்கும்போதே அது வந்து உங்களுக்கு ஒரு கொழகொழப்பு தன்மை தான் இருக்கும். அந்த கொழகொழப்பு தன்மைக்கு மில்க்கு ஆட் பண்ணலாம் அது கூட. அப்படி இல்லைன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விட்டமின் இ ஆயில் ஒரு டேப்லெட் ஒன்று போட்டுக்கோங்க. தென் கஸ்தூரி மஞ்சள் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், மில்க் பவுடர் ஆர் மில்க்கு. இந்த மில்கில் இருக்கிற அந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சியா சீட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்ல சாஃப்ட் அண்டு ஷைனிங்காக வச்சுக்கோ. அப்புறம் விட்டமின் ஆயில் உங்களுக்கு தெரியும். தென் கஸ்தூரி மஞ்சளும் அப்படி தான், டேன் ரிமூவர். அண்டர் ஆர்மோட கருப்பு இதெல்லாம் நீக்கிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த 4ஐயும் எடுத்துக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து பேக்காக போடுங்க. பாடி ஃபுல்லாக அதை நல்ல ஸ்க்ரப்பாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 an hour அப்படி இல்லைனா ஒரு 1 hourக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இது வந்து குறைஞ்சது 2 months நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கலர் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும், பாடியும் நல்ல ஷைனிங்காக இருக்கும். பிரைடு இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் பேக்கு அப்படி இல்லைன்னா பாடி ஸ்க்ரப்பு தேவைப்பட்டால் எங்களுக்கு என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்ககிட்ட சிவப்பு அரிசி அதில் செஞ்ச ஸ்க்ரப்பு எங்ககிட்ட இருக்குது, கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தவிர பிரைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நலுங்கு மாவு வித்து மில்க் பவுடர், இதை நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக்காகவும் போடலாம், பாடி ஃபுல்லாகவும் ஸ்க்ரப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கலர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க உப்தான் அப்படின்ட்டு, அதுதான் நலுங்கு மாவு. இந்த நலுங்கு மாவில் வந்து என்ன இருக்குன்னா அதிமதுரம் இருக்குது, அஸ்வகந்தா போட்டிருக்கிறோம் நாங்கள். எங்கள் கம்பெனிலேருந்தே நலுங்கு மாவு வருது. நல்ல ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நலுங்கு மாவு வந்து யூஸ் பண்ணுங்கள். பிரைடு யூஸ் பண்ணும்போது ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 2 months அந்த பிரைடு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன் நல்லாகி ட்ரை போயிட்டு உங்களுக்கு ஃபேஸில் மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸில் வந்து ஈவன் டோன் வரும். ஃபேஸில் வந்து மேக்கப் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல மேக்கப் செட் ஆகும். ஸோ நீங்கள் நலுங்கு மாவு கூட பிரைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.